பெங்களூர்ல என்னென்னமோ நடந்து போச்சு. அவர் கருவ நான் என் வயித்துல சுமக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஏய், வாய மூடு. சும்மா நடிக்கிறியா? இங்க பாரு, குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டா நான் பயந்து போய் ஓடிடுவேன்னு நினைச்சியா? சத்தியமா இல்ல சுப்பு. நீ என்ன கொஞ்சம் முழுசா பேச விட்டா உனக்கு நான் புரிய வைப்பேன். ஒசூர்ல இருந்து நான் சூர்யாவை பார்க்க சென்னை வந்தேன் பாரு. ஹாஸ்பிட்டல்ல உன்னை கூட மீட் பண்ணனே. அப்ப கூட நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? உன்னோட வெறி, அவர் மேல உனக்கு இருக்கிற அளவு கடந்த நேசம், இதுக்கெல்லாம் நானும் என் குழந்தைய தடையா இருக்க கூடாதுன்னு தற்கொலை பண்ணிக்கதான் முடிவு பண்ண. செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? ஏன் என் உயிரை வாங்கிட்டு இருக்க? ட்ரை பண்ண சுப்பு. கிணத்துல குதிச்சு என் உயிரை போக்கிக்கதான் நான் பார்த்தேன். ஆனா காப்பாத்திட்டாங்க. நான் ஏன் வாழணும்னு சொல்ல எனக்கு ஒருத்தரை தவிர வேற யாரும் இல்லடி. ஆனா நான் சாக கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறது அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. என்ன முன்ன பின்ன தெரியுமா? ஒட்டா உறவா ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரு உயிரோட மதிப்ப அன்னைக்கு எனக்கு அவங்க புரிய வச்சாங்க. அப்பதான் நினைச்சேன், நான் செத்து என் வயித்துல வளர்ற குழந்தைய சேர்த்து சாகடிக்க எனக்கு உரிமை இல்லைன்னு. ஓஹோ, ஞானம் பிறந்துச்சாக்கும். புத்தி தெளிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். உனக்கு புரியாத சுப்பு. சூர்யாவால என்ன மறக்கவும் முடியாது, நான் இல்லாம அவரால வாழவும் முடியாது. எப்படி அவரை நினைச்சு நீ துடிச்சிட்டு இருக்கியோ அதே நினைப்புதான் என்ன நினைச்சு அவருக்கும் இருக்கும். இங்க பாரு, இது உன்னோட கற்பனைன்னு சொல்லு. சூர்யாவுக்கு காயத்ரின்னு யாரையுமே தெரியாது. அவரோட அகராதியில அப்படி ஒரு வார்த்தையே இனிமே இல்ல. வேணா நீ வாயே, அவர் எதிரில நின்னு பாரு. நீ யாருன்னு கேட்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். உண்மைதான் சுப்பு. அவருக்கு இப்ப என்ன தெரியாதுதான். அது தெரியறதுக்காக தான் ராமையா அப்பா அவரை ஹொசூருக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாரு. துரோகி! சீ, ஒன்ன நம்புன பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவன் நினைச்சேன். ஆனா ஓ சுயநலத்துக்காக யார வேணாலும் பறி கொடுக்கலாம் நினைச்சிட்டல. இல்ல சுப்பு, நான் இப்பவும் சுயநலமா யோசிக்கல. சூர்யா எனக்கா உனக்கான்னு கேட்டேன்னா நான் யோசிக்க தான் செய்வேனே தவிர எனக்கு தான் அடிச்சு பேச அப்ப எனக்கு தெரியல. வம்படியா வேணா வீராப்பு காட்டலாம், பட் அது செய்ய எனக்கு இஷ்டம் இல்லடி. ராமையா அப்பா தான் சொன்னாரு, சூர்யா உனக்கு உரியவரா இல்லனா அவரோட குழந்தை ஏன் என் வயித்துல வளரணும்னு. ஏய், வாய மூடு. அவர் குழந்தைன்னு நீ தான் சொல்லிட்டு தெரியறியே தவிர அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இப்படி கேட்டனா நான் என்ன பதில் சொல்றது? ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு சுப்பு. உனக்கும் தெரிஞ்ச வழிதான், DNA டெஸ்ட்.
அத மட்டும் எடுத்துட்டேன்னு வெய்யு. அதுக்கப்புறம் நீ இப்படி சவடால் பேச்சு பேச முடியாம போயிடும். பரவாயில்லையா? காயத்ரி வேண்டாம். பதறாத சுப்பு. நான் ஒன்னும் உன்னை வெறுப்பேத்தல, பயமுறுத்தல. உண்மைய சொல்றேன். சூர்யாவை உனக்கு விட்டு கொடுக்கலான்னு எடுத்த முடிவு எவ்ளோ அபத்தம்னு இந்த குழந்தை எனக்கு புரிய வச்சிருச்சு. எனக்காக இல்லைனாலும் என் வயித்துல வளர அவரோட வாரிசுக்காகவாது அவர்தான் என் புருஷனா இருந்தாகணும். சூர்யாவை விட்டு ஒதுங்கி போறதுதான் உனக்கு நல்லது. என்னது ஒதுங்கி போறதா? யாரு? நானா? செத்தாலும் நடக்காது காயத்ரி. இந்த ஜென்மத்துல சூர்யா எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். இது நீ இல்ல, உன்னை படைச்ச ஆண்டவனே வந்து மாத்தி பேசினாலும் அவனையும் அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப. என்னை யாரு நினைச்சேன்? சுப்புலக்ஷ்மி. சாரி சுப்பு, தப்பா நினைச்சுக்காத. பதட்டமும் அகம்பாவமும் உன் கண்ணை மறைக்குது. பட் ரியாலிட்டி வேறையா இருக்கு. இன்னைக்கு நான் ஜெயில இருக்கேன், நாளைக்கு வெளியே வருவேன். அதே மாதிரி சூர்யா இன்னைக்கு என்ன யாருன்னு தெரியாதவரா இருக்கலாம். அவருக்கு என்ன அடையாளம் தெரியற நாளுன்னு ஒண்ணு வரும். அது வரைக்கும் வேணா நீ ஆடிட்டு இருக்கலாமே தவிர அவரை முழுசா உன் பக்கம் வளைச்சு வைக்கிறதுங்கிறது காத்துக்கு வேலி போடுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாமா காயத்ரி? இங்க பார், இப்ப சொல்ற, எழுதி வச்சுக்கோ. சூர்யா உனக்கு இல்ல. இந்த ஜென்மம் முழுக்க நீ போராடினாலும் அவரை நீ அடையவே முடியாது. அவரு ஏன் புருஷன், என்னோட வாழ்க்கை, ஏன் மூச்சு காத்து. எனக்கு எல்லாமே சூர்யா தான். நான் செத்தாலும் சரி, உனக்கு அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எதுக்கு சுப்பு சாகணும்? நீ நல்லா இருக்கணும். பட் சூர்யாவோட இல்ல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னு தேடு. சூர்யா என்னோட தான் வாழணும்னு எனக்கே லேட்டா தான் புரிஞ்சது. சோ நடக்காது. இது நடக்கவும் நான் விட மாட்டேன். காலம் பூரா ஜெயில வச்சு உன்னை சாகடிக்கிறனா இல்லையான்னு பாரு. சுப்புலக்ஷ்மிடி, சுப்புலக்ஷ்மினா நினைச்சா நினைச்சத அடையிறவன். என் சூர்யா எனக்கு தான். அவர் நிழல் கூட உன் மேல பட விட மாட்டேன். என் வயித்துல வளர்ற அவரோட குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உன்னோட எந்த முயற்சியும் பலிக்காது. நானா அவரை போய் சேர்றேனா இல்ல அவரா என்ன வந்து அடையறாரா அது எனக்கு தெரியாது.
ஆனா அதுதான் நடக்கும். ஆறுனா கடல்ல சேரணும். சூர்யா ஒரு ஆறு. நான் கடலா இல்லையான்னு காலம் உனக்கு காட்டி கொடுக்கும். சார் வணக்கம் சார். காயத்ரிங்கிற ஒரு பொண்ணை ஓசூர்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? நாங்க லாயரு, உங்களை ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம். உட்காருங்க முதல்ல. தேங்க்யூ சார். உட்காருமா. இந்தம்மா. ஏன் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க. அந்த பொண்ணு காயத்ரி தான் பண்ண தப்ப தானே ஒத்துக்குச்சு. சூர்யாவை தான் கடத்துறேன்னு அது வாக்குமூலமே கொடுத்துருக்கு. இனி இந்த கேஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறது தான் அடுத்த ஸ்டெப். இப்போ வந்து ஜாமீன் அது இதுங்கிறீங்க. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? காயத்ரி, எப்படி இருக்கீங்க மாமா? நான் உன்னை பத்தி எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரியும். ஆனா முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல காயத்ரி, நான் எல்லாமே உங்ககிட்ட முழுசா சொல்லி ஆகணும். என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத மாமா, என் மனசுல சூர்யா தான் இருக்காரு மாமா. மனசுக்குள்ள அவரையும் வயித்துல அவர் வாரிசையும் சுமந்துட்டு இருக்கிறவனா. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாரோட தலைவிதியையும் கடவுள் எழுதுறான். என்னோட தலைவிதிய சாத்தான் எழுதுறான்னு நினைக்கிறேன். பட்ட கஷ்டமெல்லாம் அதத்தான் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனா ஒண்ணு, நான் விரும்பின ஒருத்தர் தான் எனக்கு புருஷனா வந்திருக்காரு. இப்ப வரைக்கும் அவர் எனக்கு தானா இல்லையாங்கிற கேள்வி மிச்சம் இருந்தாலும் என் கழுத்துல தொங்குற தாலி அவர் கட்டினது மாமா. அந்த ஒரு சந்தோஷத்துல இந்த வாழ்க்கையை முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். மாமா, கௌரி உங்களை நம்பிதான் இருக்கா. உங்களுக்காகவே இருக்கா. நீங்களும் அவ்வளவு சந்தோஷமா வாழணும் மாமா. ரொம்ப நாளா அவ உங்க மனசுல இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? பூட்டியே வச்சிருக்கிற வீட்டை திறந்து இறுக்கி கழுவி விட்டு கதவு ஜன்னலை திறந்து வச்சா காத்தும் வெளிச்சமும் தன்னால வரும். உங்க வாழ்க்கையில காத்தும் வெளிச்சமும் அவதான். இந்த ஜென்மத்துக்கும் அவ மட்டும்தான். சார் இதுக்கு மேல இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஏதாவது பேசணும்னா கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. சரி விடுங்க மேடம், இவங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். இது வழக்கமா உங்க சொல்றதுதான். நம்ம கோர்ட்ல ஈஸியா ஜாமீன் வாங்கிக்கலாம் மேடம். வாங்க மேடம் போகலாம். சார், நான் காயத்ரி பார்த்துட்டாச்சும் போலாமா? இது வரேன் சார்.
காயத்ரி ரேணுகா, காயத்ரி எப்படி இருக்க ரேணுகா? விசாரிக்கிற நேரத்தை பாரு. ஏய், உனக்காக தாண்டி நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியாதா? ஆனா விட்டுடு ரேணுகா. நீயும் சரி, ராமையா அப்பாவும் சரி, என்ன சூர்யாவோட சேர்த்து வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா கடவுள் என்ன ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சு அழகு பார்க்க நினைக்கிறாரு. இப்ப பாத்தியா, கடவுள் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அறிஞ்சிட வேண்டிய உன்ன என்னடி பேசுற? இந்த இன்ஸ்பெக்டர் ஜாமீன் தரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்காத. நான் ஸ்டெப் எடுக்கிறேன். எப்படியாவது நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். உன் மேல தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன்டி. உன்னையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்காம இந்த ரேணுகா ஓய மாட்டா. நான் வரேன். போது லட்சுமி, எனக்கு பசி இல்ல. என்ன பசி இல்ல? ஒழுங்கா சாப்பிடுங்கப்பா. வேலைக்கு சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம எப்ப பாரு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உங்க உடம்புக்கு முடியாம வந்துருச்சு. இனிமேலும் இப்படி இருந்தா எப்படிங்க? நமக்காக இல்லைன்னாலும் நம்ம பெத்த பொண்ணுங்களுக்காகவாது நம்ம உடம்ப பாத்துக்க வேண்டாமாங்க? இத நீ சொல்றியா? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சு எத்தனை நாள் சத்தியாகிரகம் பண்ணிருப்பேன்னு நீ யோசிச்சு பாரு. இப்ப வரைக்கும் காயத்ரிய கண்ணால பார்க்க முடியலையே. அவ எங்க போனா? என்ன ஆனா? ஏன் இன்னும் வரல? கூட்டிட்டு வரேன்னு போனவங்க என்ன ஆனாங்க? ஒண்ணுமே தெரியலையே. வந்துருவாங்க. இருக்கிற இடம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கு மேல என்னங்க? அவ வரலன்னா நாம போய் கூட்டிட்டு வரலாங்க. அப்படி நினைக்க முடியாது லட்சுமி. என் பொண்ணு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கா. அவ பிரச்சனை இன்னும் தீரல. அவளுக்கு மேலும் மேலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியலையே. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? எந்த கஷ்டம் வந்தாலும் அக்கா சமாளிப்பாப்பா. அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உலகம் ரொம்ப கொடூரமா இருக்கேம்மா. யார நம்புறது, யார நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியலையே. ஏங்க அப்படி சொல்றீங்க? மனசு விட்டு போயிடுச்சு லட்சுமி. ஆசைப்பட்டு கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ பிரச்சனையே இன்னும் தீரல. காயத்ரிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள 1008 தடை. ஐயோ, நான் போய் பாக்குறேன்ப்பா. மாமா, 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 என்னாச்சு மாமா? குடிச்சிருக்கீங்களா நீங்க? சாரி, மனசு சரியில்லையா? அதான். என்னாச்சு மாமா? இதுக்கு மேல என்ன ஆகணும்? அதான் எல்லாம் ஆயிடுச்சே. காயத்ரி, ஏன் காயத்ரி, ஏன் காயத்ரி, ஏன் காயத்ரின்னு என் மனசுக்குள்ள 1 கோடி வாட்டி நானே சொல்லிட்டு இருந்திருக்கேன். அவ எனக்காக பிறந்தவன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நடுவில் உங்க அப்பா வந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீயும் நானும் ஊருக்காகவும் பேருக்காகவும் போலியா வாழ்ந்துட்டு இருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் ஆசைப்பட்ட மாதிரியே காயத்ரியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வேன் நினைச்சேன். இப்போ என்னாச்சு அத சொல்லுங்க மாமா. இதுக்கு மேல என்ன ஆகணும்? அதான் சொல்லிட்டாள அவ வந்து சூர்யாவோட பொண்டாட்டியா. அவ வயித்துல சூர்யாவோட குழந்தை வளர்தான்.
இனிமே அப்படிலாம் அவளை நினைச்சு பார்க்க கூடாதான். உன் கூட சேர்ந்து வாழணுமாவே. அது போடா வெண்ணன்னு சொல்லாம சொல்லிட்டா. மாமா